சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு 2 மாதமாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். இருமல் அதிகமாக இருந்து, கிளைமேட் சரியில்லாத இருக்கிறதுனால உங்களுக்கு இருமல் அதிகமாக இருக்குது, உடம்புலையும் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, அதனால் நீங்கள் ரொம்ப சத்துள்ள பொருள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருமல்னால் எப்படி சொல்கிறது, ஒரு இடங்களுக்கு போக முடியாது, அவமானமாக இருக்கும். அதாவது இருமல் வந்த உடனே யூரின் வந்துடும், எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போகவும் முடியாது, வெளியிலையும் பிரயாணங்களில் பஸ்லையும் ட்ராவல் பண்ண முடியாது, சர்ச்சுக்கும் என்னால் வர முடியாது. அப்படி ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். சர்ச்சுக்கும் வரும்போது என்னால் வந்து உட்கார முடியாது. ஒருவேளை இருமல் வந்துட்டா, இப்படி நம்மளுக்கு யூரின் வந்துட்டா எல்லாரும் நம்மளை பார்த்து, எல்லோரும் நினைக்கிறதானே, நானாக இருந்தாலுமே நினைப்பேன், இது என்ன உடம்பு முடியலைன்னா வீட்டில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு சர்ச்சுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏளனமாக பேசுவாங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்தேன். கலிலக்குறிச்சி ஹாஸ்பிட்டலையும் பார்த்தேன், ப்ரைவேட் ஆஸ்பத்திரிலையும் பார்த்தேன், அம்பையிலையும் பார்த்தேன். அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட், மருந்து, மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்றேன். ஆனால் அந்த நேரத்தில் கேட்குறதை தவிர பூரணமாக சுகம் அடையலை. பாஸ்டரும் அடிக்கடி கேட்டாங்க, ஏன் சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வார்த்தை எனக்கு சொல்லதுக்கு, அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து வெக்கமாக இருந்துச்சு, எப்படி இதை நம்ம சொல்கிறது அப்படின்ட்டு ஒவ்வொரு காரணங்களாக சொல்லி தட்டி கழித்தேன். அக்கம் பக்கத்துலேயும் ஒவ்வொருத்தராக கேட்டாங்க, அவங்கள பார்க்கவே முடியலையா, ஏன் எதுக்குமே இப்போ வரமாட்டேங்கிங்க, வெளியிலே நடமாட்டம் இல்லையே அப்படின்ட்டு. இதை எப்படி சொல்கிறது அவங்கக்கிட்ட, இல்லை எனக்கு சும்மா உடம்பு சரியில்லை, வேறு எதுவும் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னேன். முதுகும் பிடிச்சிக்கிட்ட மாதிரி கழுத்தும் திருப்ப முடியலை. என்னேசப்பா ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கு, என்னால் தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் பாஸ்டர் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, உங்களுக்கு என்ன சிஸ்டர் செய்து சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்ட்டு. அப்போ வெக்கத்தை விட்டு முதல்ல, ஆண்டவரே உங்கள் மேலே பாரத்தை போட்டு அப்பாவா நினச்சி இந்த உண்மையை நான் அவகிட்ட சொல்கிறேன், எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, பாஸ்டர் இது மாதிரி ப்ராப்ளத்தில் நான் இருக்கேன், என்னால் சர்ச்சுக்கும் வர முடியல, ஆனாலும் என் தேவன் சபையில் வரும்போது என்னை வெக்கப்பட விடலை. இது வரைக்கும் 2.5 மாதம் ஆகுது நான் இந்த அவஸ்தைக்குள்ளே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் எந்த ஒரு சுகமும் நான் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். உடனே பாஸ்டர் 2 பாஸ்டருமே அங்கே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் வந்து இதை நீங்கள் முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே, நாங்கள் ஜெபம் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் எனக்குள்ளே வந்த உணர்வு என்னென்னா, 12 வருடமாக இருந்த அந்த ஸ்திரீக்கு நீங்கள் சுகம் கொடுத்தீங்களே ஏசப்பா, எனக்கு சுகம் தாங்க, என்னால் தாங்க முடியலை, வெளியில் நடமாட முடியலை, பார்க்குறவங்க என்ன ஏளனமாக பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ உன் விசுவாசமே உன்னை ரசித்ததுன்னு சொன்னதை நான் விசுவாசித்தேன். பாஸ்ட் எனக்கு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே அந்த சுகம் எனக்குள்ளே வந்ததை நான் உணர்ந்தேன். அந்த நொடியே நான் சுகமானேன். இன்னும் வரைக்கும் நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு கர்த்தர் என்னை வச்சிருக்காரு. கர்த்தருடைய நாமும் மகிமைப்படும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நம்ம திருப்புவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல் உள்ள பக்தி வைராக்கியத்தை குறித்து இந்த மாதத்தில் நான் உங்களோடு பேசி வருகிறேன். தேவன் மேல் உள்ள பக்தி வைராக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நீங்கள் 3 கூட்டங்களாக பிரிக்கலாம். ஒன்று பக்தியே இல்லாத ஜனங்கள், இவங்க வந்து கடவுளை இல்லம்பாங்க. பக்தியே இல்லாத மக்கள் பாருங்க, இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பக்தியா இருப்பாங்க. அவங்க எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் மதத்தில் இருந்தாலும் பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, பக்தி வைராக்கியமான ஒரு கூட்டம் இருக்கிறது. 3 விதமான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒன்று பக்தியே இல்லாத ஜனங்கள், இன்னொன்று பக்தியா இருப்பாங்க, இன்னொன்று பக்தி வைராக்கியமா இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பக்தியே இல்லாதவர்களை விட்டுருவோம். இவங்க வந்து கடவுளை இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். ஆனால் இந்த பக்தியா இருக்கிற ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் நான் அப்படிப்பட்டதான ரொம்ப பக்தி உள்ளவனாக, புறஜாதி மார்க்கத்தில் இருக்கும்போது, விக்கிரக ஆராதனை கரணா இருக்கும்போது ரொம்ப பக்தி உள்ளவனாக இருப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சும்மா நெற்றியில் ஒரு சின்ன விபூதி அப்படி பூசுறது இல்லை, 3 விரலை வச்சு இப்படி இழுத்துருப்போம். அதன் மத்தியில் ஒரு குங்குமம் போட்டு, இல்லைன்னா சந்தனம் போட்டு இப்படி இருக்குமாரு, கழுத்தில் ஒரு உத்திராட்ச மாலை வேற, இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். பூசாரி, சாமியாடி இப்படியெல்லாம் இருந்தும் பாருங்க பக்தியாய். இதே போல் இன்றைக்கும் நீங்கள் ஜனங்களை பாருங்க, இதே வழியில் அவர்கள் தங்கள் நன்மைக்காக, தங்களுடைய திருப்திக்காக அவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு பக்தியாக இருப்பாங்க. ஆண்களும் பெண்களும் நீங்கள் பாருங்க, அவர்கள் உண்டு, அவர்கள் தெய்வம் உண்டு, அவங்க குடும்பம் உண்டு,
என்று ரொம்ப பக்தியா இருப்பாங்க. நோன்பு இருக்கிறது, ஸ்தோத்திரம், பற்ற அநேக அவர்கள் அந்த வழிபாடுகள் இல்லை, அவங்க அந்த மந்திரங்களை சொல்லுகிறது போன்ற பல காரியங்களில் பக்தியா இருப்பாங்க. அதே போல இஸ்லாமிய மார்க்கங்களில் நீங்க பாருங்க, ரொம்ப பக்தியா இருக்கிற ஆட்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், தினமும் 5 வேளை தொழுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. கட்டாயமாக வெள்ளிக்கிழமை தோறும் அவங்க கடையை மூடிட்டு எங்கே போயிடுவாங்க, மசூதிக்கு தொழுகைக்கு போயிடுவாங்க. அவர்கள் ஒருவேளை ஒரு டிராவலில் இருக்கிறாங்க, ட்ரெயின்லையோ இல்லை எங்கேயோ ஒரு டிராவலில் இருக்கிறாங்க என்றால் கூட அங்கேயே அவங்க தொழுகை நடத்துகிற ஆட்கள் இருக்காங்க. ஒரு தடவை நான் பாம்பேயிலிருந்து ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி வரும்போது ஒரு இஸ்லாமியர் ஒருவர் இருந்தார். திடீரென்று அவர் எழும்பி போய் அந்த கீழே இறங்குகிற பாதை இருக்கு இல்லையா, அந்த வழி, அந்த டாய்லெட்டுக்கு போகிறதுக்கும் அந்த கீழே இறங்குற வழி இருக்கும், அந்த இடத்துல போய் அந்த ஒரு சின்ன டவல் மாதிரி அதை விரித்து அந்த இடத்துல போய் அவர் முட்டி போட்டு தொழுகை செய்கிறார். இதே போல் பக்தியான ஆட்கள் ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், தினமும் காலையில் எழும்பி அவர்கள் அந்த வாங்கு ஓதுவாங்க இல்லையா, பாங்கு ஓதும்போது அங்கே தொழுகைக்கு போகிறவர்கள், வீட்டில் இருந்தே தொழுது கொள்ளுகிறவர்கள் போன்ற ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இதில் இன்னொரு கூட்டம் இருக்கிறது, பக்தியா இருக்கிறவர்கள் அல்லாமல் பக்தி வைராக்கியமா இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. பக்தி வைராக்கியம் இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த பக்தி வைராக்கியம் என்ற ஆட்கள் தான் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறது. நீங்க மதம் மாற்றுகிறீர்கள் என்று போய் அவர்களை அடிக்கிறது, சபையை உடைக்கிறது, ஆலயங்களை தீ வைத்து கொளுத்துகிறது. நான் முழுகிறவு ஜெபத்தில் இந்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் காண்பித்து ஜெபத்திற்காக நான் அந்த சில போட்டோஸ் எல்லாம் நான் காண்பித்தேன். தேவனுடைய ஆலயத்தில் மேலே ஏறி அங்கிருக்கிற சிலுவைகளை உடைத்து இவர்கள் அதில் செங்கொடியை, காவி கொடியை கொண்டு நாட்டுகிறது, ஊழியக்காரர்களை அடித்து துன்பப்படுத்துகிறது, மசூதியை உடைக்கிறது போன்ற காரியங்களை எல்லாம் செய்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறவர்களும் பக்தி வைராக்கியம் என்கிற பெயரிலே கிறிஸ்தவர்களை இன்றைக்கு அதிகமாக கொல்லுகிறவர்களாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். நைஜீரியாவிலே, சூடானிலே, பாகிஸ்தானிலே நீங்கள் போய் அது இந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். சோத்திரம், நைஜீரியாவில் உயிரோடு வைத்து அநேக குடும்பங்கள் எரிக்கப்படுகிறார்கள். அவர்களை நூற்றுக்கணக்கான மக்களை கடத்தி கொண்டு போய் ஒன்றாய் அவர்களை நிறுத்தி கொலை செய்கிறார்கள். இன்றைக்கு அதிகமாய் கொல்லப்படுகிறது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களாலே. மாத்திரமல்ல, தங்கள் சரீரத்தில் வெடிகுண்டுகளை கட்டி கொண்டு ஆலயத்தில் வெடிக்க வைக்கிறதும் மற்ற பொது இடங்களிலே வெடிப்பதுமான இவைகளெல்லாம் பக்தி வைராக்கியம் என்கிற பெயரிலே இவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல யூத மார்க்கத்திலேயும் அநேக பக்தி வைராக்கியமான ஆட்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்திலேயும் பக்தி வைராக்கியமான ஆட்களை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் யாராக இருக்கிறோம்? அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. சில ஆட்கள் பக்தியா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பார்க்கிறோம். இவர்கள் தினமும் காலையில் எழும்பி ஜெபிக்கிறவங்க, ஸ்தோத்திர வேதம் வாசிக்கிறவர்கள், தினமும் கர்த்தருடைய வழியிலே நடக்கும்படி பிரயாசப்படுகிறவர்கள், ஆலய காரியங்களிலே ஒழுங்காய் பங்கெடுக்கிறவர்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் நம்ம இருக்கிறோம். இவைகளெல்லாம் ஒரு நல்ல பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்க. ஸ்தோத்திரம். அந்த பக்தியாய் நடக்கிறதுல எந்த மாற்றமும் இருக்காது. சில ஆட்கள் இருக்கிறாங்க, பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுமா. பக்தி வைராக்கியமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலை உள்ளவர்கள். பக்தி உள்ளவர்களுக்கும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தி உள்ளவர்கள் தனக்கும் தேவனுக்கும் என்று வாழ்வாங்க. ஆனால் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் வெளியிலே கிரியை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அல்லேலூயா, விளங்குதா உங்களுக்கு? கிரியை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்போ பக்தியா இருக்கிறவர்கள் அவர்கள் நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்தை போய் சுதந்தரிப்பார்கள், எந்த மாற்றமும் அல்ல. ஆனால் பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் உடையவர்களாக இருக்கிறார்கள். நான் வேதத்திலிருந்து 3 வாரங்களில் நான் காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். 3 நபர்களை சொல்லி இருக்கிறேன். ஒன்று, முதலாவது வாரத்தில் தாவீது
தேவனுக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியமாய் இருந்தார் என்று கண்டோம். ஸ்தோத்திரம். உம்முடைய தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று என்பதை நம்ம பார்த்தோம். இரண்டாவது, போன வாரத்தில் பினேகாஸ் ஆண்டவருக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான் என்பதையும் நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயாவா. இன்றைக்கு நாம் இன்னொரு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முக்கியமான பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சகோதரனை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். கவனிங்க, இது யாரை பற்றி சொல்லுகிறது? நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். இது யாரை பற்றி சொல்லுகிறது என்றால், யெகூ என்றதான ஒரு மனுஷன். எல்லாரும் கொஞ்சம் இந்த யெகூவை பற்றி இவன் ஆண்டவருக்காக காண்பித்த அந்த பக்தி வைராக்கியம் என்ன என்று நீங்கள் காண வேண்டுமானால், இவன் எதற்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான், பக்தி வைராக்கியத்தில் இவன் செய்தது என்ன, இந்த காரியங்களை குறித்து நீங்கள் சரியா விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இந்த யெகூவை பற்றிய சில குறிப்புகளை நாம் அறியணும். கொஞ்சம் பின்னோக்கி போனாதான் இவன் எதற்காக பக்தி வைராக்கியமா இருந்தான், இல்லோட பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான் என்பதை நாம் அறிய முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த யெகூவை குறித்து நன்றாய் படிச்சிருக்கிறீங்க பைபிள்ல? இந்த யெகூ யார் என்பதற்கு முன்பு கொஞ்சம் பின்னோக்கி கொஞ்சம் போவோம். இப்போ சாலமோனுடைய காலம், தாவீதின் குமாரனாகிய சாலமோனுடைய காலம். நீங்க அங்கிருந்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு யெகூவை பற்றி சரியா தெரியும். எல்லாரும் என்னைய கவனிங்க. இப்போ நீங்க யாரும் பைபிள் வாசிக்காதீங்க, என்ன பாருங்க. தாவீது ஆண்டவருடைய தாசனாகிய தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் இருந்தவர். நல்ல ஒரு ஆட்சியை இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். இந்த தாவீதுடைய ஆட்சி முடிந்த பின்பு சாலமோனுடைய ஆட்சி காலம் வருகிறது. சாலமோனும் 40 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்கிறார். சாலமோனுடைய ஆட்சிக்கு பிறகு அவனுடைய குமாரன் ரெகோபயாம் ஆட்சிக்கு வருகிறார். ஏனென்றால் தாவீதின் சந்ததியில ஆண்டவர் சொல்லி வாக்கு கொடுக்கிறார் தாவீதுக்கு, தாவீதின் சந்ததியில சிங்காசனத்தில் உட்காரத்தக்க புருஷன் அவனுக்கு இல்லாமல் போவதில்லை. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவனுடைய சந்ததியில் இருக்கிற மக்கள் இஸ்ரவேலை ஆளுவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆகையால தாவீதுக்கு பின்பு சாலமோனும், சாலமோனுக்கு பின்னால ரெகோபயாமும் ஆட்சிக்கு வருகிறார்கள். இந்த ரெகோபயாம் ஆட்சிக்கு வரும்போது ரெகோபயாம் காலத்தில் அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ரெகோபயாம் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய தகப்பனாகிய சாலமோன் அவர் எங்கள் மேல் பெரிய நுகத்தை வைத்திருக்கிறார், பெரிய நுகம் எங்கள் மேல இருக்கிறது, அந்த நுகத்தை எங்களுக்கு கொஞ்சம் லகுவாக்கும், அந்த நுகம் எங்களால் சுமக்க முடியவில்லை என்று இந்த மக்கள் வந்து இவனிடத்தில் சொல்லுகிறார்கள். இது இயல்பான காரியம். ராஜாக்கள் இடத்துல வந்து மக்கள் தங்கள் குறைகளை சொல்வதுதான் சரியானது. ஆனால் இந்த சாலமோன் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் போய்விட்டு 3 நாள் கழித்து என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். இந்த ரெகோபயாம் என்ன பண்ணுகிறான், தன் தகப்பனிடத்தில் வளர்ந்த சில முதியோர்களிடத்தில் ஆலோசனை கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், ராஜாவே, ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு நீ செவி கொடும். அந்த ஜனங்கள் மிகுந்த பாரத்தை சுமக்கிறார் என்றால் அதை நான் லகுவாக்குவேன் என்று அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும். அந்த ஜனங்கள் என்னென்றைக்கு உம்மை சேவிப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவனோ அந்த முதியோர்கள் சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு தன்னோடு கூட வளர்கிற, தன்னோடு கூட படித்த, தன்னோடு கூட வளர்கிற வாலிபர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறான். என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். சரி, இப்ப இந்த உத்தரவு இப்படி சொன்ன உடனே ஜனங்கள் 2ஆய் பிரிந்து போனார்கள், 2 கூட்டமாய் பிரிந்து போனார்கள். இந்த இடத்துல ஒரு ஆலோசனை சொல்றேன்.
இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க. ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் அவர்கள் இந்த உலகத்தை படித்தவர்கள் இல்லையா? அன்றைக்கு முதியோர்களின் ஆலோசனை என்பது மிக முக்கியமானதாக இருந்தது. அன்னைக்கு அந்த முதியோர்களின் ஆலோசனையை கேட்டிருந்தால் அந்த பிரிவுகள் வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் உடைந்து போகிறதுக்கு காரணம் என்ன? தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் உடைந்து போக காரணம் என்ன? முதியோர்களின் ஆலோசனைகளை தள்ளிவிட்டு, ஸ்தோத்திரம், தன்னோடு கூட வளருகிற வாலிப பிள்ளைகளின் ஆலோசனைகளை கேட்பது. வாலிபர்களின் ஆலோசனை எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் அவர்களுக்கு உலகம் தெரியாது. இன்னும் உலகத்தை அவர்கள் படிக்கவில்லை. இன்னும் உலகத்தை குறித்த அனுபவங்கள் அவர்களுக்கு இல்லை. உலகத்தால் ஏமாந்து போகவில்லை. உலகத்தால் பாதிக்கப்படவில்லை. ஆகையினாலே இந்த வாலிபர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பாதிக்கப்பட்ட பின்பு அப்புறம் என்ன அழுவாங்க. பாதிக்கப்பட்ட பின்பு, நஷ்டமடைந்த பின்பு அவர்கள் உட்கார்ந்து தோல்வியை நினைத்து அழுவார்கள். இப்போ முதியோர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்களே, இவர்கள் எல்லாரும் இந்த வழியாக கடந்து வந்தவர்கள். அல்லேலூயா. இப்படி பாடுகளை அனுபவித்து தோல்விகளை கண்டு பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இன்றைக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு எப்படி தெரிகிறது? கசப்பாக அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் அவர்களின் முதியோர்களின் ஆலோசனை கேட்டால் நீ வாழ்ந்திருப்பாய், நீ சுகமாய் இருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. முதியோர்களின் ஆலோசனை கேட்டால் நீ நன்றாய் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் தவறுதலான ஆலோசனை கொடுக்கிற அந்த ஆலோசனைகள் உனக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கும். அந்த ஆலோசனைக்கு செவி கொடாதபடி முதியோர்களின் ஆலோசனைகளுக்கு செவி கொடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இதனால என்ன ஏற்பட்டது? ரெகோபயாமுடைய ஆட்சியின் காலத்தில் அந்த ராஜ்யபாரம் ரெண்டாக உடைந்து போனது. உடைந்து போய் ஒன்று யூதேயா என்றும் இன்னொன்று இஸ்ரேல் என்றும், சமாரியா இஸ்ரேல் என்றும் பிரிந்து போனது. இந்த யூதேயா ராஜ்யத்திற்கு ரெகோபயாம் ராஜாவாக இருக்கிறான். இந்த ரெகோபயாமுக்கு ரெண்டு கோத்திரங்கள் பின்பற்றுகிறார்கள். இதெல்லாம் விட 2 கோத்திரம் அப்படி சொல்லலாம். ஒன்று யூதா கோத்திரத்தாரும் லேவி ஆசாரிய கோத்திரமும் பென்யமீன் கோத்திரத்தில் ஒரு பாதி கோத்திரமும் இவங்களை பின்பற்றாங்க. மற்ற எல்லா கோத்திரங்களும் எங்க போயிட்டாங்க? யெரொபெயாம் இருந்து ரெகோபெயாமில் இருந்து யெரொபெயாம் என்ற ஒருத்தன் பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான். அங்க போயிட்டாங்க. இந்த ஜனங்கள் எல்லாரும் பிரிந்து அவர்களோடு கூட போய்விட்டார்கள். அப்படி போன அந்த யெரொபெயாம் என்ன பண்ணுனா என்றால், இந்த ஜனங்கள் இவன் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 10 கோத்திரத்தை அவன் கூட்டிட்டு போயிருக்கிறான். இந்த 10 கோத்திரத்தாரும் இனி இவர்கள் ஆராதிப்பதற்கு ஒரே ஒரு ஆலயம் தான் இருக்கு. அந்த ஆலயம் எருசலேமில் இருக்கு. அப்ப எருசலேமுக்கு இவர்கள் போவார்களே ஆனால் மறுபடியும் இவர்கள் ரெகோபெயாமை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி இவன் என்ன பண்ணா, அவன் அந்த சமாரியாவில் ஸ்தோத்திரம் இதற்கு ஒப்பாக அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே இவர்கள் சிலைகளை உண்டு பண்ணினார்கள். இப்படி விக்கிரக ஆராதனைக்காரர்களாக அவர்களை இந்த யெரொபெயாம் மாற்றி போட்டான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த யெரொபெயாமுடைய அந்த பலிபீடம், யெரொபெயாமுடைய விக்கிரக ஆராதனை, இதுல இந்த 10 கோத்திரத்தாரும் சிக்கி போனார்கள். இப்ப இவர்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறார்கள். பக்தி உள்ளவர்கள் சிலர் அங்கே இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிற கூட்டம் கொஞ்சம் இருக்குது. இந்த கூட்டத்தின் நடுவில் தான் அவ்வப்போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி இந்த யெரொபெயாமின் ஜனங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். எங்கே? அந்த இஸ்ரவேலர்கள் என்ன சொல்லப்படுகிற கூட்டம். இவர்கள் யூதேயா, அது இஸ்ரவேலர் அப்படின்னு பிரிஞ்சிச்சு. அவர்களுக்கு கர்த்தர் அவ்வப்போது தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற அந்த காலத்தில் தான் யார் ராஜாவாக வருகிறார்? அந்த யெரொபெயாமுடைய காலத்தில் அப்படியே தாண்டி தாண்டி வருது. அப்படி வந்து ஆகாப் என்கிற ஒருவன் ராஜாவாக வருகிறான். ஆகாப் என்கிற ராஜாவாக வருகிறான். இந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி யாருன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்யாமல் சீதோனியர்கள் என்ன ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த சீதோனியர்களுக்கு ராஜா ஒருவன் இருக்கிறான். அவனுடைய பெயர் ஏத் பாகால். அந்த ராஜாவுடைய மகள்
யெசபேல் அவளை திருமணம் செய்கிறார். இந்த யெசபேல் எப்படிப்பட்டவள்னா முழுக்க முழுக்க விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், அதுல ரொம்ப தீவிரமான ஒரு ஆள். அந்த பெண்ணை என்ன பண்ணுகிறான், ஆகாப் ராஜா கல்யாணம் பண்ணுகிறான். ஏற்கனவே பின்மாற்றத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள், இந்த கூட்டம் இப்போ ஆகாப் ராஜா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்ததுனால இன்னும் அவன் ரொம்ப பின்மாற்றத்துக்குள்ள போறான். எங்கு பார்த்தாலும் இப்போ சிலையை உண்டு பண்ணுகிறான். அவளுடைய ஆலோசனை கேட்டு சமாரியா முழுவதிலும் விக்கிரக ஆராதனை, பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுதல், அவர்களாக அந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் ஆசாரிகளை ஏற்படுத்துதல், அவர்களுக்கு என்று பூசாரிகள், விக்கிரக தோப்புகள், இப்படி அந்த தேசம் முழுவதும் விக்கிரக ஆராதனையாக மாறி போகிறது. மாத்திரம் அல்லாமல் அந்த ஆகாபின் காலத்தில் ஆகாப் ராஜா ஸ்தோத்திரம் தன்னுடைய தோட்டத்தின் பக்கத்தில் இருக்கிறதான ஒரு நாபோத் என்கிறதான ஒரு மனுஷனுடைய திராட்சை தோட்டத்தை கேட்கிறான். இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு, அந்த திராட்சை தோட்டத்தில் நான் கீரை விதைக்கணும் என்று கேட்கிறான். அந்த நாபோத் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். இது என்னுடைய பிதாக்களின் சுதந்திரம், நான் கொடுப்பதில்லை என்றான். இந்த செய்தியை கேட்ட உடனே ஆகாப் ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வரான். சலிப்போட வீட்டில் வந்து படுத்து இருக்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான். உன்னை யெசபேல் போய் கேட்கிறார். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு எகுவை தெரியும். அப்போ அவன் கேட்குறான், ஏன் இப்படி ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஏன் இவ்வளோ சலிப்பா இருக்கிறீர் அப்படின்னு கேட்டான். உடனே ஆகாப் ராஜா சொல்லுகிறான், இதே போல நாபோத் நான் திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான் என்று. இப்போ யெசபேல் சொல்லுகிறாள், ஏன்னா அவளுக்கு வந்து பிரமாணம் கிடையாது இல்லையா, இஸ்ரவேலின் தேவனுடைய பிரமாணம் தெரியாது. பிறனுக்கு விரோதமாக இப்படி எழும்பக்கூடாது, உன் சகோதரனை பகை கூடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, இதெல்லாம் அவளுக்கு தெரியாது பாருங்க. ஏன்னா ஒரு விக்கிரக ஆராதனை காரியம் முற்றிலுமாய். அப்போ அவ சொல்றா, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருக்கிறீர், என்ன ஒரு சாதாரண திராட்சை தோட்டத்துக்கு போய் கவலைப்பட்டு இருக்கிறியா, நீ சாப்பிட்டு நிம்மதியா இருந்தோடு நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த சம்பவம் இப்படி நடக்கும்போது இவன் என்ன பண்றா, ஒரு நிருபத்தை எழுதி அந்த நாபோத் இருக்கிறதான ஊர் மூப்பர்களுக்கும் பெரிய ஜனங்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதி கையில் கொடுக்கிறார். என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதுல, இந்த நாபோத் என்கிறவன் ராஜாவுக்கும் தேவனுக்கும் விரோதமாக பேசினான் என்று அவர்களுக்கு விரோதமான பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி ஆட்களை அவனை கொண்டு போய் பப்ளிக்ல என்ன செய்றாங்க, கல்லறிந்து கொன்று போடுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யெசபேல் சொல்லுகிறார் ஆகாப் ராஜாவை பார்த்து, நீர் தரமாட்டேன்னு சொன்னவன் செத்து போனா அவன் தோட்டத்தை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறாள். இப்ப இந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படி ஆகாப் போகிறான், அந்த தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படி போகிறான். அப்படி போகிற வழியில கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை அனுப்புகிறார். இப்ப எலியா ஆகாபுக்கு எதிரே வந்து பேசுகிறார், ஸ்தோத்திரம், பொல்லாதவனே, நீ இப்படி ஒரு நீதிமானை கொன்று அவனுடைய இரத்தத்தை நீ சிந்த பண்ணி, அவனுடைய இரத்தத்தை நாய் நக்கினது ஒரு நீதிமானை, அவனுடைய தோட்டத்தை நீ எடுக்கும்படி போகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், எந்த இடத்துல நாபாலுடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ, நாபோத்துடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ அதே இடத்துல உன் ரத்தம் சிந்தப்படும், நாய்கள் உன் ரத்தத்தை நக்கும், யெசபேலுடைய பிரேதத்தை நாய்கள் தின்னும், அவளை அடக்கம் பண்ணுவார், இல்லாமல் போகும். ஆகாமுடைய குடும்பத்தில் சுவரில் நீர் விடுகிற ஒரு நாய் முதற்கொண்டு இல்லாமல் நான் சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் எலியாவை கொண்டு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. இப்ப இந்த ஆகாபினுடைய சந்ததியை முற்றிலுமாய் கருவறுக்கிறதுக்கு தான் கர்த்தர் யாரை அபிஷேகம் பண்ணினாரா, யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப இந்த ஆகாபனுடைய சந்ததியை முற்றிலுமாய் அழிப்பதற்காகத்தான் கர்த்தர் யாரை அபிஷேகம் பண்ணினார், யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த யெகூ யார் என்றால் இந்த ஆகாபனுடைய குமாரன். இந்த ஆகாபனுடைய குமாரன், அவனுக்கு அடுத்த இன்னொரு மகன், ஸ்தோத்திரம், அவனுடைய பெயர் யோராம். ஆகாபுடைய மகனுக்கு பேரை யோராம். யோராம் காலத்துல தான் அந்த யோராம் இடத்துல இந்த யெகூ படை தளபதியா இருக்கிறான், படை தளபதியா இருக்கிறான், சேனாதிபதியாக இருக்கிறான். இப்போ காலம் நிறைவேறும் போது கர்த்தர் சொல்லுகிறார், எலிசா, இப்ப எலிசா வந்துட்டார், எலியாவுக்கு பிறகு இப்ப எலிசா வந்துட்டார். எலிசா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த யெகூவை நீ போய் என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, நான் ஆகாபின் குடும்பத்திற்கு நியாய தீர்ப்பு செய்ய போகிறேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தான் எலிசா ஒரு வேத கலாசாலை அன்றைக்கு இருக்கிறது, எலியாவின் காலத்தில் இருந்து இருக்கிறது. அந்த அங்கே இருக்கிறதான ஒரு பைபிள் ஸ்கூலுடைய ஒரு ஸ்டூடெண்ட், இல்லாவிட்டால் பைபிள் எப்படி சொல்லுது, அது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னு வருது. இவங்கெல்லாம் யார் என்றால் அந்த எலியாவனுடைய அந்த வேதாகம கல்லூரியில் வேத கலாசாலையில் வேதம் படித்து கொண்டிருந்தவர்கள். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தனை அழைத்து எலிசா சொல்லுகிறார், அவன் கையில் ஒரு தைல குப்பியை கொடுத்து, நீ போய் எகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அவனை இஸ்ரவேல் தேசத்தின் மேல் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சில வார்த்தைகளையும் சொல்லி அனுப்புகிறான். இப்பொழுது அவன் வருகிறான். சரியா? இப்போ நாம் அதை கொஞ்சம் வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். சில வசனங்களை நான் அதற்கு முன் வைக்கிறேன். 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். அகசியா யோராம் இடத்துக்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. எப்படி என்றால், அவன் வந்தபோது யோராமுடனே கூட கர்த்தர் ஆகாவின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சியின் குமாரனாகிய எகுவுக்கு நேராக வெளியே போனான். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, நான் உங்களுக்கு அதை சொல்றேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆகாவின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சியின் குமாரனாகிய எகு. அந்த லைன் மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. கர்த்தர் எதற்காக இவனை அபிஷேகம் பண்ணினாரா? ஆகாவின் குடும்பம், ஆகாவின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சின் குமாரனாகிய எகு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் அவர்கள் மேல ஒரு பெரிய வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நாட்கள் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின ஆட்கள், சில ஆசாரியர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவர்களுக்கு ஆலயத்தில் செய்ய போகிற பணிவிடை ஊழியங்கள், அதற்காக தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணினார். அதுபோல கர்த்தர் சிலரை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினார். அவர்கள் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தார்கள். சிலரை கர்த்தர் ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணினார். அவர்கள் தேசத்தை நடத்தவும் மக்களை பாதுகாக்கவும் யுத்தம் செய்யவும் ஆண்டவர் அவர்களை அபிஷேகம் பண்ணினார். இப்படி அபிஷேகம் பண்ணினதான சில ராஜாக்களிலே இப்படிப்பட்ட சில ஆட்களையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு முக்கியமான ஒரு கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுத்தார். அப்படி கட்டளை கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வேலை கொடுக்கப்பட்ட ஒரு ராஜா தான் யார் என்றால் இந்த எகு. இவன் யாரா இருக்கிறான் என்றால் ஆகாவுடைய பேரனாகிய யோராம் அவனுடைய படை தளபதியாக இருக்கிறான். இப்ப அந்த இடத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 ராஜாக்களை திருப்பி கிடுங்க. 2 ராஜாக்கள்ல 9ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசித்தாதான் நமக்கு சரியா புரியும் பாருங்க. அப்பொழுது தீர்க்கதரிசியாக எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடைக்கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசேபாத்தின் குமாரன் எகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையில அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு எகு, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாபதி ஆகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன்.
நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரர் இரத்தப்பழியையும் எசேபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்திற்கும் அகியாவின் குமாரனாகிய பாஸ்டாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். எசேபேலை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான். அல்லேலூயா. இப்போ எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் எலிசா தீர்க்கதரிசி தன்னிடத்தில் இருக்கிறதான ஒரு அசிஸ்டண்டை அழைத்து அவன் கையில தைல குப்பையை கொடுத்து அனுப்புகிறான். இவன் போய் எகுவை, அங்க இருக்கிற சில ராணுவ வீரர்கள்லாம் இருக்கிறாங்க ஒரு இடத்துல, அங்கு போய் இவன் எகுவை என்ன செய்கிறான், தனியாக அறையில ஒரு உள்ள அறையில கூட்டிட்டு போய் கர்த்தருடைய வார்த்தைகள் அவனுக்கு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணிட்டு கதவை திறந்து ஓடி போனான். நல்லா கவனிங்க, கதவை திறந்து ஓடி போனான். அப்படி ஓடி போன பிறகு கீழே வாசிக்கிற பாருங்க 11 இருந்து, எகு தன் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா, அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். யாரு? இந்த எகு கூட ஒரு ராணுவ கூட்டம் அங்க இருக்கு இல்லையா, மிலிட்டரி ஒரு கூட்டம் இருக்கு. இவங்க எல்லாமே சேனாதிபதிகளா இருக்கிறாங்க, படை தளபதிகளா இருக்கிறாங்க. இந்த 100க்கு அதிபதி போன ஆட்களா இருப்பாங்க இல்லையா, ஒரு கூட்டம் அங்க இருக்கிறாங்க. அங்கதான் இந்த தீர்க்கதரிசி போறான். போய் எகுவை மாத்திரம் இன்னொரு அறையில கூட்டிட்டு போய் தனியாக கூட்டிட்டு போய் அவன் மேல எண்ணெய் அபிஷேகம் பண்ணி இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு கதவை திறந்து என்ன பண்ணானா, ஓடி போயிட்டான். ஓடி போன உடனே இந்த மற்ற ராணுவ வீரர்களா இருக்காங்கல்ல, இவங்க கேட்கிறாங்க, அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான்? யார? தீர்க்கதரிசிய. அல்லேலூயா. அந்த ராணுவ மிலிட்டரி அவங்க பார்வையில் யாரா தெரிகிறார் சொல்லுங்களேன். அல்லேலூயாவா. இன்னைக்கு உலகத்தின் பார்வையில் நம்ம அப்படி இருக்கிறோமா? நீங்க ஆண்டவருக்காக எதையாவது செய்ய விரும்பினா இந்த உலகம் அப்படிதான் சொல்லும் இல்லையா. பைத்தியக்கார கூட்டம், அல்லேலூயா அல்லேலூயான்னு கிடந்து சத்தம் போடுது, பைத்தியக்கார கூட்டம், கண்மூடித்தனமா இருக்கிற ஒரு பைத்தியக்கார கூட்டம் இது என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார்களா? அப்படிதான் சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப கதவை திறந்து அவன் ஓடி போனான். அப்புறம் கீழே வாசிக்கிறேன் பாருங்க. அந்த பைத்தியக்காரன் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தை நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாக என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள், நல்லா கவனிங்க, அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் மோதி எகு ராஜாவானான் என்றார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இதே ஜனங்கள் இல்லைன்னா இதே ராணுவ வீரர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால சொல்றான், பைத்தியக்காரன், ஒரு பைத்தியக்காரன் வந்தான். அப்ப அவன் என்ன சொன்னான்? நல்லா கவனிங்க. ஆனால் எகு சொல்லுகிறான், அவன் இப்படி எல்லாம் சொன்னான். அவன் வந்து தேவனுடைய வார்த்தை என்கிட்ட சொன்னான். இஸ்ரவேலின் மேல நான் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன், எனக்கு குறித்த வேலைகளை எல்லாம் சொன்னான் என்று சொன்ன உடனே, எப்ப பைத்தியக்காரன் சொன்ன வார்த்தை அதையே நம்புகிறாய்? இப்படி சொல்லியிருக்கணும் இல்ல? ஆமா தானே? அவன் பைத்தியக்காரன் நீ சொன்ன, அந்த பைத்தியக்காரன் சொல்ற வார்த்தையை நீ ஏன் நம்புகிறாய்? அப்படிதானே சொல்லியிருக்கணும். அதானே சரி. ஆனால் அடுத்த நிமிஷத்துல அவன் பைத்தியக்காரனா இருக்கலாம், ஆனால் அவன் சொன்ன வார்த்தை தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அவன் உன் பார்வைக்கு ஒருவேளை பைத்தியக்கார மாதிரி தெரியலாம், ஆனால் அவனிடத்தில் இருப்பது தேவனுடைய வார்த்தை. அப்ப இவர்கள் அந்த மனுஷனை, அவன் சொன்ன தீர்க்கதரிசியை பைத்தியக்காரன் சொன்னா, ஆனா அவன் சொன்ன வார்த்தையை நம்பினான்.
அவன் சொன்ன வார்த்தையை நம்பி உடனே அவர்களை 100% நம்பினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு அநேக ஆட்கள் ஊழியக்காரர்களை பைத்தியக்காரன் கூட சொல்லலாம், படிப்பறிவில்லாதவர்கள் என்று சொல்லலாம், உலக அறிவு அவர்களுக்கு கிடையாது என்று சொல்லலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், அவர்கள் பைத்தியக்காரர்களை போல இருந்தாலும் அவர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ அவனை கனம் பண்ண விட்டாலும் அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கனம் உண்டு. அல்லேலூயாவா. விளங்குதா? அல்லேலூயா. இப்போ அந்த வார்த்தையை நம்பினாங்க பாருங்க. சொல்லி உடனே யெகூ ராஜாவானான் என்றார்கள். இப்போ இங்க ஒரு சேனாதிபதி கூட்டம் இருக்கு பாருங்க. இது ஒன்றா யெகூவோடு கூட சேர்ந்து கொண்டு ஸ்தோத்திரம். இப்போ ஆகாபின் பேரனாகிய யோராமுக்கு எதிராக கட்டுப்பாடு பண்ணி அவனை என்ன செய்தாங்களா? கொலை செய்தார்கள். நல்லா கவனிங்க. இப்போ ராஜாவா இருக்கிறதான யோராம் என்ன பண்ணான்? கொன்று போட்டான். இப்போ கொன்று போட்டு விட்டு இவன் இப்போ எங்க போறான்? அந்த யோராமுடைய சந்ததிகள் எசேபேலை பழி வாங்கணும். ஏன்னா அதான் அவனுடைய வார்த்தை. இப்போ எசேபேலை பழி வாங்கணும். அதற்காக அவன் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான்? அந்த இஸ்ரவேலை நோக்கி, சமாரியாவை நோக்கி ரதத்தில் போகிறான். அப்படி ரதத்தில் போய் கொண்டு இருக்கும்போது அவனுக்கு எதிரே யார் வருகிறார் என்றால் ஒரு மனுஷன் வருகிறான். அவன் பேர் யோனதாப். இந்த யோனதாபை குறித்து வேதம் ரொம்ப அற்புதமான ஒரு காரியங்களை சொல்லுகிறது. ஒருவேளை கர்த்தர் அனுமதித்தால் ஒரு காலங்களில் யோனதாபை குறித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவோம். ஒரு அற்புதமான தேவ பக்தி உள்ளதான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் இந்த யோனதாப். அந்த யோனதாப் எதிரே வருகிறார். அந்த யோனதாபை பார்த்த உடனே யெகூ பேசுறான் பாருங்க. இப்போ 15வது வசனம் சொல்றேன். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 ராஜாக்கள் 10:15. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையா இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் இல்லையா, என் இருதயம் உன் கூட செம்மையா இருக்குப்பா. என் இருதயம் உன்கிட்ட செம்மையா தான் இருக்கு. ஆனா உன் இருதயம் என் கூட செம்மையா இருக்குதா? ஆமென். 2 இருதயமும் செம்மையா இருந்தாதான் அது சரியா வரும். செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறது ஆனால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, இங்கதான் சொல்றான், நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் தான் நம்ம அங்க வாசித்தோம். இப்ப யெகூ சொல்றான், யோனதாப் சொல்றான், கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை நீ பார், நீ என் கூட வா, என் கூட வந்து சமாரியாவில் நான் என்ன செய்றேன் நீ பாரு என்று இவன் சமாரியாவுக்கு நேராய் ரதத்தை என்ன செய்கிறான்? வேகமாய் ரதத்தை ஓட்டுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப சமாரியாவுக்கு நேரா வர்றான். அப்படி வரும்போது அங்கே எசேபேல் இருக்கிறாங்க. எசேபேல் யாரு? எசேபேல் யாருன்னு சொன்னோம்? ஆகாபுடைய மனைவி இல்லையா? இப்போ ஆகாப் இறந்து ஆகாபின் குமாரனாகிய, அவன் பேர் கரெக்டா எனக்கு மனசுல வரல, ஆகாபின் குமாரன் அவன் ஆட்சி பண்ணி அவன் மரித்து அவனுடைய மகன் யோராம் அவன் ஆட்சிக்கு வந்திருக்கிறான். அப்படியானா அந்த எசேபேல் யாரு சொல்லுங்க? சரியான கிழவி. ஆமாவா இல்லையா? சரியான கிழவி பாருங்க. வயசான ரொம்ப ஆள் அப்படித்தானே இருக்கணும் ஆள். ஆனா யோராமை வருகிறான். யோராமை பார்த்த உடனே இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. நான் ஏறக்குறை நினைக்கிறேன் பல்லெல்லாம் போயிருக்கும். 80-90 வயசு இருக்கும் கிட்டத்தட்ட. இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். இதை நீங்க தேவைப்பட்டா குறிச்சுக்கிடுங்க. ஆகாபுடைய குமாரன் அகசியா, அகசியாவின் மகன் தான் யோராம் இல்லையா? மேல அந்த வசனம் 29 இருந்து வாசிக்கிறோம் அப்படியே கீழே. இந்த அகசியா ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின் 11ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசேபேல் கேட்டபோது, எசேபேல் யாரு? ஆகாபின் மனைவி. ஆகாபின் மனைவி
யெசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, நோக்கம் என்ன? இந்த பாட்டி அம்மாவுக்கு நோக்கம் என்ன? இது ஒரு வயசான பாட்டி இல்லை, எங்க ஆகாபின் மனைவி தான் யெசபேலுங்க, சதானே? இப்ப யாருடைய காலம்? பேரன், கரெக்ட் என்ன மக்களை? பேரனுடைய காலம். இந்த பேரனுடைய காலத்தில் இது ஒரு வயசான பாட்டி. இது என்ன பண்ணுது? எகு ராஜாவாயிட்டான். இப்ப எகு ராஜாவானா எகுவை தன் கைக்குள்ள போடணும். எகுவை தன் கைக்குள்ள போட்டாதான் இப்ப இது யாரா இருக்கலாம்? ராணியா இருக்கலாம். ஆசை யாரை விட்டுச்சு பாருங்க. இது இந்த வயசுல தன் கண்ணுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்து கொண்டு எட்டி பார்க்குது. எகுவை பார்க்குது. என்னமோ மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற மாதிரி. அல்லேலூயா. மாப்பிள்ளைய பொண்ணு பார்க்குற மாதிரி இது மேல இருந்து எட்டி பார்க்குது. அவன் எதுக்கு வந்திருக்கிறா? அவன் நியாயம் தீர்க்கும்படி, இவளுக்கு தண்டனை கொடுக்கும்படி, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படி எங்கு வந்திருக்கிறான். அல்லேலூயாவா. இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லட்டா? கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி, கர்த்தர் நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை வைத்து, ஆண்டவர் இதை போன்ற அசுத்த ஆவிகளை வேட்டையாடும்படி, நாம இருக்கிற கிராமங்களில் ஆகாபின் ஆவிகள் இருக்கு. எசேபேல் இல்லை, எசேபேலின் ஆவிகள் இருக்கிறது. அவைகளை வேட்டையாடும்படி கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி, கர்த்தர் நம்மை ஒவ்வொரு இடத்திலும் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த எசேபேலை போல நம்மை விழத்தள்ளுவதற்கு எத்தனையோ பிசாசுகள் நம்மை ஆட்களை பயன்படுத்துகிறது. எத்தனையோ அசுத்தாவிகள் உலகத்தின் மக்களை பயன்படுத்தி எகுவை தன் பக்கமாய் வசப்படுத்தி கொள்ளலாம் என்று இன்றைக்கும் அசுத்த ஆவிகள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறது. ஆண்டுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ, நீ யாரை வேட்டையாடும்படி நீ எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாயோ, அதிலிருந்து ஒருபோதும் தவறிவிடாத கர்த்தர் உன்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் உன்னை ஒரு நோக்கத்தோடு கூட அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஒரு தரிசனத்தோடு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஸ்தோத்திரம் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், நான் தேவனாகிய கர்த்தர் என்னை இயேசுவுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி என்னை அழைத்தார். நம்ம வருகிற காலங்களில் தியானிப்போம். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? கர்த்தர் என்னை எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? என்னை அபிஷேகம் பண்ணின நோக்கம் என்ன? என்னை தேவன் இதற்காகவே ஆகாபின் குடும்பத்தை சங்காரம் பண்ணும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் பிசாசானவனோ என்னை கீழே விழத் தள்ளுவதற்கு யாரையோ சிங்காரித்து கொண்டு வந்து எனக்கு முன்னாலே கொண்டு வருகிறார். யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்திலே அதிபதி ஆக்கும்படி, அவன் சந்ததி ஒளிந்து போகாமல் இருப்பதற்கு கர்த்தர் யோசேப்பை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அந்த போத்திபாரின் மனைவி அங்கே தன்னை சிங்காரித்துக் கொண்டு யோசேப்பை தன் பக்கமாய் இழுக்க நினைக்கிறார். ஒருவேளை யோசேப் அந்த பாவத்திலே விழுந்து போயிருந்தால் அவன் மேல் இருந்த அபிஷேகம், அவனை குறித்து கர்த்தர் வைத்திருந்த திட்டம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறாமல் போயிருக்கலாம். அல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை விழத் தள்ளுவதற்கு பத்சேபாளை கொண்டு வந்து நிறுத்தினது போல இன்றைக்கும் சத்துருவானவன் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களையும் விழத் தள்ளுவதற்கு யாரையோ பயன்படுத்துகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை விழத் தள்ளுவதற்கு அவன் பாவத்தை உங்களுக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறான். தேவ பிள்ளையே, எச்சரிக்கையாய் இருப்போமாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்மேல் இருக்கிற அந்த அபிஷேகம் ஆண்டவர் யெகூவின் மேல் கொடுத்த ஒரு அபிஷேகத்தை போல உன்மேல் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஒரு கிராமத்தில் கர்த்தர் உன்னை ரட்சித்து யாருக்குமே கிடைக்காத அந்த கிருபையை, உன் குடும்பத்தில் உன்னை விட எத்தனையோ நல்லவர்கள் இருந்தபோது உன்னை ரட்சித்து கர்த்தர் அந்த குடும்பத்தில் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்றால், அங்கே இருக்கிற ஆகாபினுடைய அந்த ஆவிகளை கர்த்தர் உன்னை கொண்டு அவைகளை வேட்டையாடும்படி உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உனக்கு விரோதமாய் இருக்கிற அந்த அசுத்தாவிகள் உன் மூலமாய் அங்கே கொல்லப்பட வேண்டும், உன் மூலமாய் துரத்தப்பட வேண்டும், உன் மூலமாய் சங்காரம் பண்ணப்பட வேண்டும். அதற்காகவே கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் எசேபேலின் ஆவி இன்றைக்கும் உலகமெங்கிலும் கிரியை செய்கிறது. எசேபேலின் ஆவி உலகமெங்கிலும் கிரியை செய்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் தேவ பிள்ளையே, கவனமாயிரு. பிசாசு கொண்டு வருகிற உபாய தந்திரங்கள், அது ஒருவேளை
ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்ல ஆணாக இருக்கலாம், இல்ல பணமாக இருக்கலாம், இல்ல புகழாக இருக்கலாம், இல்ல மேட்டிமையாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம். ஏதோ ஒன்றில் உன் வல்லமையை இழந்து போகும்படி சத்துருவானவன் திட்டங்களை கொண்டு வருகிறான். காரணம், உன்மேல் இருக்கிற அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் உன்னை விழத்தள்ளுவதற்கு. ஆமென். ஆனால் நீ யெகூவை போல ஸ்தோத்திரம் ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ அதை நிறைவேற்றுவாராக. ஆமென். அப்படிக்கல வாசிக்கிறோம் பாருங்க. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசேபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமமடைந்தானா என்றான். யெகூக்கு இன்னொரு பெயர் இருந்தான், சிம்ரி என்கிற ஒரு பெயர் இருந்தது. இப்ப அதை சொல்றா, தன் ஆண்டவனை கொன்ற யெகூ சிம்ரி சேமமடைந்தானா என்றார். நீ நல்ல ஆரோக்கியமா இருக்கிறியா, சுகமா இருக்கிறியா என்று சுகம் விசாரிக்கிறார். அல்லேலூயா, சுகம் விசாரிக்கிறார். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். யார சொல்லுங்க? இந்த பாட்டிய, பொக்குவாய் பாட்டி, கண்ணுக்கு மையெல்லாம் போட்டு இதுல தானே ஏமாந்து போறானுங்க இன்னைக்கு. அது பாட்டியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தன்னை மேக்கப் பண்ணிட்டா அதுல தானே விழுந்து போறான். அல்லேலூயாவா. ஒரு அருமையான ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. இன்னைக்கும் பிள்ளைகள்லாம் கவனிங்க, வாலிப பிள்ளைகள் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து தான் பசங்களோ பிள்ளைகளோ விழுந்து போறதுக்கு காரணம். இந்த வெளி தோற்றத்தை பார்த்து என்ன பண்ணாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. இதுக்கு ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் 80 to 90 வயசு இருக்கும். இது தலையை சிங்காரம் பண்ணிக்கிட்டு கண்ணுக்கு மைய போட்டு மயக்கலான்னு பார்க்குது. 90 வயசுல ஒரு அம்மா இப்படி பண்ணுன்னா அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் கேட்கவா செய்யணும்? நான் உலகத்தை சொல்றேன், சபையை சொல்லலை. சபை பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றேன். அல்லேலூயா. ஒரு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிற ஒரு நல்ல வாலிபன். இவன் டெய்லி வேலைக்கு போறான். பைக்கில் வேலைக்கு போகும்போது ஒரு பெண்ணை பார்க்குறான். அடிக்கடி ஒரு பேங்குக்கு போகுது. ஒரு பேங்கில் அடிக்கடி பேங்கில் போகும்போது அவன் பார்க்குறான் நீல கூந்தல். ஏன்னா பசங்க முதல்ல பார்க்கறது அதானே, நிறைய முடி வளர்ச்சியா இருக்கு, கரு கருணி. அப்புறம் பார்த்தா மேலே பார்த்தா சரி முகத்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்போ இவனுக்கு ஒரு மனசில் ஒரு பெரிய சபலம் உண்டாச்சு. கல்யாணம் பண்ணனா இவ்வளோ தான் பண்ணணும். ஏன்னா பேங்க்கில் வேலை பார்க்குறா, நம்ம ஐடியில் வேலை பார்க்குறோம், நாளைக்கு பிள்ளைகள்லாம் வரும்போது நல்லா இருக்கும் என்று நல்லா அழகாகவும் இருக்கிற, நீள முடியாக இருக்குது, சூப்பராக இருக்கிற, பேங்கில் வேலை பார்க்குறா என்று இவன் தீர்மானம் பண்ணுறான். அப்படி தீர்மானம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் இவங்களை எப்படியாவது நேரில் பார்த்து சொல்லிடணும். அந்த என்னமோ சொல்கிறாங்களே ப்ரப்போஸா என்னமோ ஒன்று, அதை சொல்லிடணும் என்று கையில் ஒரு பூவை வாங்கிட்டு அவன் பின்னால் போகிறான். இவன் நடந்து போகிறான், பின்னால் போகிறான். போனால் கடைசியில் அவன் எங்கெங்கெல்லாமோ சுற்றி கடைசியில் வீட்டுக்கு போனான். அந்த வீட்டுக்கு போன உடனே இவன் பின்னால் போகிறாம இருக்கு. பின்னால் போய் கதவுக்கு பின்னால் நின்றுக்கிட்டான். நின்று பார்க்குறான். அவள் போன உடனே மேலே இப்படி கை வச்சு டோப்பாவை கலத்துனான். தூக்கி அங்கே தொங்க போட்டா. உள்ள பார்த்தா அப்படியே கொஞ்சம் முடி இருக்குது, எல்லாம் வெள்ளையா இருக்கு. ஸ்தோத்திரம். அப்படியே பல் செட்டை கலத்துனா. இவன் அரண்டு போயிட்டா. போய் கேட்டு பார்த்துட்டு அவன்கிட்ட போய் பேசிட்டு போறான். நீ பார்த்து இப்படி ஏமாந்துட்டு நீ உனக்கு என்ன வயசு, என்ன பண்ற அப்படின்னு கேட்டா அவன் சொன்னா, எனக்கு வயசு 60. என்ன நீ என்ன பண்ணுற? பிச்சை எடுக்கிறேன்.
என்ன அடிக்கடி பேங்குக்கெல்லாம் போவிய அந்த படத்தை கொண்டு போடுறதுக்காக? இவன் அங்கேயே மயக்கம் போட்டு இப்போ இன்னைக்கு நிறைய ஆட்கள் எதை பார்த்து ஏமாந்து போகுது? வெளி தோற்றத்தை கண்டு ஏமாறுகிறவர்கள். அல்லேலூயாவா? ஒரு காலம் ஏமாந்து போகாத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவன் சொன்ன அவளை கீழே தள்ளுங்கள்னா மேல இருந்த ஆட்கள், இவன் பட்சத்தில் இருக்கிற ஆட்கள் அவளை கீழே தள்ளினார்கள். இப்ப கீழே விழுந்து, இப்ப கீழே வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படி அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு. ஆமென், அல்லேலூயா. இதுக்கு ஒரு விளக்கம் பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்தை கீழே தள்ளி அதன் மேலே மிதித்து கொண்டு உள்ளே போய் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் என்னுடைய தேவனுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுவாயாக. ஆமென், அல்லேலூயா. பாவத்தோடு கூட போய் செய்யாத, பாவத்தை மிதித்து கொண்டு போ. ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த யெகூ ஆண்டவர் மேல எப்படி இருக்கிறானா, அத்தனை ஒரு பக்தி வைராக்கியமா இருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்களை நான் பேசணும், நான் இதோட முடிச்சிடுறேன். இப்படி அவன் யெகூ அந்த பக்தி வைராக்கியமாய் ஆகாபின் குடும்பத்தார் மேல் அவன் சங்காரம் பண்ணினான். அது மாத்திரமல்ல, இந்த ஆகாபினுடைய பிள்ளைகளுக்கு 70 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 70 பிள்ளைகளையும் இவன் சங்காரம் பண்ணினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவன் அப்படி ஆண்டவருக்காக இவன் செய்ததுனால கர்த்தர் யெகூவை பார்த்து சொன்னார். கீழே ஒரு வசனம் மட்டும் வாசித்து விடுவோமா? நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இவன் இதை மாத்திரம் செய்யலை. யெகூ விக்கிரகங்களெல்லாம் அழித்தான், விக்கிரகங்களெல்லாம் அழிச்சு போட்டான். அந்த விக்கிரகங்களுக்கு இருக்குதானே, இப்போ நான் ஒரு ஓரளவு சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் படிங்க. என்ன விக்கிரகங்களெல்லாம் அழித்து போட்டான். அந்த விக்கிரகங்களுக்கு ஆயிரக்கணக்கான பூசாரிகள் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆசாரிகள் இருந்தாங்க. யாருக்கு? விக்கிரகத்திற்கு. ஏன்னா தேசம் முழுவதும் விக்கிரகம் ஆகிட்டா இந்த எசேபேல். அப்போ உடனே ஒரு பெரிய கோவில் இருந்தது. அந்த கோவிலில் யெகூ சொல்கிறான், எல்லாரையும் யெகூவுக்கு அந்த பாகாலுக்கு பண்டிகை அப்படின்னு சொல்லி அறிவிக்க, பாகாலுக்கு பண்டிகை என்று அறிவித்து எல்லா அந்த விக்கிரக பூசாரிகள் தீர்க்கதரிசிகள் ஆசாரிகள் எல்லாரையும் வாங்கினா, நான் பெரிய பண்டிகை கொண்டாடுறேன் வாங்கினா. எல்லாரும் இஸ்ரேல் தேசத்துல எல்லாரும் வந்துட்டான். சோதரம் வந்து ஆலயத்துக்குள்ள போக போகும்போது பண்டகசாலைக்காரனை பார்த்து சொன்னான், இவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸை யூனிஃபார்மை போடுனா. அவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டான், ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறான். இன்னைக்கு அந்த காவி போடுறாங்க இல்லையா, யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்து உள்ளே அனுப்பிட்டான். ஏன்னா அடையாளம் தெரியணும் இல்லை, ஏன்னா வேற யாரையாவது இவன் கொன்றக்கூடாது. அதுக்காக அவங்கள அடையாளம் பார்க்கறதுக்காக ஒரு யூனிஃபார்மை போட்டு எல்லாரும் கோயிலுக்குள்ளே அனுப்புகிறான். ஆயிரக்கணக்கான அந்த விக்கிரக பூசாரிகள். இப்போ யெகூ சொன்னா, அதுக்குன்னு ஒரு பெரிய இராணுவ வீரர்களை ரெடி பண்ணா, அவங்கள வாசலில் நிறுத்தி சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளோ ஊழியக்காரங்க யாரோ உள்ள இராதபடி அவங்கள வெளியே போய் சொல்லுங்க என்று அவர்களை வெளியே அனுப்பிட்டு இவர்கள் ஒருவரையும் தப்பி போகாமல் அத்தனை பேரையும் அந்த அந்த விக்கிரக கோவிலை வைத்து சங்காரம் பண்ணினான். அல்லேலூயா. இந்த ஆவி இன்னைக்கு கடவுள் தேடுறார். இந்த ஆவி, இந்த யெகூவினுடைய ஆவி நமக்கு வந்துச்சான். அதுதான் அந்த அந்த பக்தி வைராக்கியம். நான் ஒரு 3 கூட்டம் சொன்னேன் பாருங்க. ஒன்று எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஒன்று பக்தியாக இருக்கும், காலையில் எழும்பி ஜெபம் பண்ணவோ இல்லைன்னா வேதம் வாசிக்கவோ, காலையில் ஒரு 2 நேரம் சர்ச்சுக்கு போக ரொம்ப ஒரு பக்தியாக இருக்கும். கண்டிப்பாக வாரம் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் தான் இருக்குது, கர்த்தருக்காக நான் எதையாகிலும் செய்யணும். இந்த பக்தி வைராக்கியமான ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு ஆண்டோட இருதயம் தேடுகிறது. ஆமென். நான் முழு ஜெபத்தில் ஒரு விஷயம் பேசினேன், ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. முழு ஜெபத்தில் ஒரு விஷயம் பேசினேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில மக்கள் தங்கள் பாரத்தை கொண்டு ஆண்டோடைய பாதத்தில் இறக்கி வைப்பதற்காக தேடுறாங்க தேவ சமூகத்தை. ஆனால் தேவனோ என் பாரத்தை சுமக்க யாருண்டு என்று கர்த்தர் ஒரு கூட்டத்தை தேடுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெரும்பாலான மக்கள், பெரும்பாலும் ஜனங்கள் தன் பாரத்தை இறக்கி வைக்க தான் விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய பாரத்தை சுமக்கிற ஒரு சிறு கூட்டம் தான் இருக்கிறது. அதே போல பக்தி உள்ள ஜனங்கள் மிகுதியான ஜனங்கள் உண்டு. ஆனால் பக்தி வைராக்கியமான ஜனங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் யார் என்று கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா.
அப்படிப்பட்டதான ஒரு யெகூவின் ஆவி உள்ள ஜனங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் என்னை இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும், என்னை அபிஷேகம் பண்ணும் என்று ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் யெகூவின் மேல் இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை மாத்திரம் அவன் செய்யலை. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அன்னைக்கு இருந்ததான எல்லா விக்கிர கோவில்களை இடித்து அவைகளை மல ஜலாதி இடமாக்கினான், எல்லாம் டாய்லெட் ஆக்கினான். என்ன பக்தி வைராக்கியம் பாருங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு என்ன கனம். சில ஆட்கள் நினைக்கும் ரொம்ப கனமாக நினைக்கிற ஆட்கள் நினைக்க இருக்கிறாங்க. இல்லைங்க, அது அருவருப்புன்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு என்ன கனம். ஆகையினால ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காமிங்க. இப்படி காண்பித்ததுனால ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 25 சில வசனங்களை வாசித்து நம்ம ஜோமனை பெறுவோம். 25 சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்தபோது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரையும் நோக்கி உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினாலே சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மல ஜலாதி இடமாக்கினார்கள். இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேல் இராதபடி. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம எழுத்தின்படி செய்யறதில்லை. நீங்கள் உடனே புரிஞ்சுக்கிடுங்க. உடனே இன்னைக்கு போய் அங்கே இருக்கிற ஏதாவது கோயிலில் கல் எடுத்து எரிஞ்சேன், அங்கே இருக்கிற சிலையை தூக்கி போட்டேன்னா எதாவது பண்ணிடாதீங்க. இன்றைக்கு எழுத்தின்படி நாம் பண்ணுகிறது இல்லை, இன்றைக்கு நம்ம ஆவியின்படி பண்ணுகிறோம். அல்லேலூயா. அவைகள் ஒன்றும் அல்ல, ஆனால் அந்த ஆவிகள் மக்களை அலைக்கழித்து கொண்டிருக்கிறதே, அந்த ஆவிகளுக்கு எதிராக நம்ம போராடுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு யெகூவின் ஆவி நமக்கு தேவை. அந்த ஆவியோடு போய் பாகாலின் ஆவிகளை எதிர்த்து நின்று அவைகளை மேற்கொண்டு அந்த பிசாசு பிடித்து வைத்திருக்கிற ஜனங்களை என்ன செய்வோம்? விடுவித்து கர்த்தருக்காய் அவர்களை ஆதாயம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஆட்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேடுகிறார். சரி, அப்படி கீழே ஒரே ஒரு வசனம், 30வது வசனம். ஏன்னா நான் ஒவ்வொரு வாரமும் நான் சொல்றேன், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தா கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். 30வது வசனம். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தபடினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் இறங்குகிற கர்த்தர். ஆமா தானே? ஏன்னா இந்த யெகூ ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியத்தை காண்பித்தாலும் இவனிடத்தில் சில குறைபாடுகள் இருந்தது. அதனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், ஒரு சொற்ப ஆசீர்வாதம். ஏன்னா இப்போ அதெல்லாம் எனக்கு விளக்க நேரம் இல்லை. ஒரு சொற்ப ஆசீர்வாதம் தான். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறதான தாவீதின் சந்ததிக்கு, ஆபிரகாம் சந்ததிக்கு 1000 தலைமுறை இறங்குகிறவர். ஆனால் யெகூவிடத்தில் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவன் சில பக்தி வைராக்கியமாக இருந்தான். ஆனாலும் சில தவறுகள் அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஒன்று, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இவன் சொல்லுகிறான், நான் அந்த யோனதாபை அழைத்து நான் கர்த்தருக்காக எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன் என்று நீ பார். நீ செய்கிற பக்தி வைராக்கியத்தை யாரோ பார்க்கணும்னு செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறத அவன் பார்க்கணும், இவன் பார்க்கணும், அவா பார்க்கணும், இவா பார்க்கணும்னு என்ன பண்ணக்கூடாது? நீ செய்யக்கூடாது. நீ செய்கிறதை கர்த்தருக்காக செய். அல்லேலூயா. நீ எதையும் மனிதனுக்காக செய்யாம யாருக்காக பண்ணு? கர்த்தருக்காக செய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவன் வருகிற காலங்களில் இன்னும் யெகூவை பற்றி என்னைக்காவது ஒரு நாள் பேச வந்தா மற்ற விஷயங்கள் நம்ம நிறைய பேசுவோம். அப்போ நீ ஆண்டவருக்காக செய். 2, இந்த விக்கிரங்களை எல்லாம் உடைத்து போட்டானே தவிர அந்த யெரொபெயாம் பண்ணி வச்சான் பாருங்க சில அந்த கண்ணுக்குட்டி சிலை, அதுக்கு அவன் இன்னும் அடிமையாக தான் இருக்கிறான். அதுல இருந்து அவன் என்ன பண்ணலை? பாரம்பரியத்திற்கு இன்னும் அடிமையாக தான் அவன் இருக்கிறான். அதை விட்டு விலகலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், நீ பக்தி வைராக்கியமே ஆண்டவருக்காக ஏதாவது வெறிகுண்டு எழும்பினாலும் நீ ஒன்றும் மனுஷர் பார்க்கறதுக்காக செய்யாத. நீ எது கர்த்தருக்காக நீ வைராக்கியமா இருக்கிற, நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுற, ஆனால் அதை மனுஷன் காணும்படி என்ன செய்ய வேண்டாம்? செய்யாத. பாரம்பரியத்தில் சிக்குண்டு கிடக்காது. இந்த 2 காரியங்களை செய். நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினால் உன் குடும்பத்தில் கர்த்தர் 4ஆம் தலைமுறை மட்டுமல்ல 1000 தலைமுறை மட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்பி திருப்போமா? ஆகாபின் பாவங்களை சங்கரிக்கிற யேசேபேலின் அந்த விக்கிரகத்தின் ஆவிகளை அழித்து போடுகிற யாருண்டு என்று கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கும் ஆகாபின்
ஸ்தோத்திரம். அந்த கிரியைகளை அழிப்பதற்காக யெகோவாவின் ஆவி உனக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் உன் மேல ஒரு அபிஷேகத்தை வைக்கும்படி, யெகோவாவின் அபிஷேகத்தை தேவன் உன் மேல வைப்பதற்காக கர்த்தர் உன்னை தேடுகிறார். ஓ ஹல்லேலூயா. தேவ மகனே மகளே, உன்னை ஆண்டவர் ரட்சித்து அபிஷேகம் பண்ணினது ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு சராசரி விசுவாசியாக இருந்து போகிறதுக்கு அல்ல, யெகோவை போல பக்தி வைராக்கியம் காண்பிப்பதற்காக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பிள்ளைகளுடைய கால வேளையில் ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே யெகோவை போல கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணும், யெகோவின் மேல் இருந்த அந்த பக்தி வைராக்கியம் ஆண்டவருக்காக நான் செயல்படும்படி கர்த்தர் என்னை அபிஷேகிப்பதாக என்று சொல்லுகிற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு? ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தர் ஒரு விசேஷித்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் உங்கள் மேல் வைப்பாராக. எத்தனை பேர் இந்த கால வேளையில் ஆண்டவரே நான் இருக்கிற இடத்தில் யெகோவை போல ஆண்டவரே பக்தி வைராக்கியம் காண்பிக்க என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும், என் மேல் அந்த கிருபை தாரும், நான் உமக்காக பக்தி வைராக்கியமாய் வாழுவேன், என் கிராமத்தில் இருக்கிற அந்தகாரத்தின் ஆவிகள் அழிந்து போகும்படி நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆவிகளின் கையில சிக்குண்ட மக்களை உம்முடைய நாமத்தோடு விடுதலையாக்கி கொண்டு வருவேன் என்று பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற பிள்ளைகள் யாருண்டு? கண்களை மூடி எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்கும் போது உன் வலதுகரம் உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை என் குடும்பத்தில் பிரித்தெடுத்தீரே, அன்னைக்கு யெகோவை ஆண்டவரே அந்த சகோதரர்கள் மத்தியில் நீர் அழைத்தது போல என் குடும்பத்தில் என்னை தெரிந்து கொண்டீரே, ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் அந்த யெகோவின் மேல் இருந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைப்பாராக, கர்த்தர் உங்கள் மேல் வைப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனே இந்த பிள்ளைகள் மேல் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தாரும், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் போது இவர்கள் மேல் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தின் ஆவி ஆண்டவரே, ஒரு பக்தி வைராக்கியத்தோடு ஒரு அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே, இவர்கள் மேல் இறங்கட்டும் அப்பா. இந்த ஆலயத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போகும்போது ஆண்டவரே யெசபேலை சங்கரிப்பதற்காக, யெசபேலின் ஆவியை சங்கரிப்பதற்காக நான் புறப்பட்டு போகிறேன் என்று இந்த பிள்ளைகளை அனுப்பும். பிள்ளைகளை அனுப்பும். ஓ ஹல்லேலூயா. மகனே, கர்த்தருடைய இருதயம் உன்னை தேடுகிறது. மகளே, கர்த்தருடைய இருதயம் உன்னை தேடுகிறது. வா, நான் உன்னை அனுப்புவேன், நான் உன்னை அனுப்புவேன், வா என்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? என் காரியமா யார் போவார்? யெசபேலின் ஆவிகள் எங்கும் சுற்றி திரிகிறது. வாலிப பிள்ளைகளை விழ வைக்கிறதற்கு, ஊழியக்காரர்களை விழ வைக்கிறதற்கு தங்களை சிங்காரித்துக் கொண்டு அலைகிற யெசபேலின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சங்காரம் பண்ணும்படி கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். ஓ தேவ பிள்ளையை, எழும்புவாயா? ஆண்டவரே, நான் இரவும் பகலும் இந்த ஆவிகள் விழுந்து போகும்படி, ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் இதில் சிக்குண்டு போகாதபடி இவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், இவர்களை நான் ஜெபத்தில் தாங்குவேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற பிள்ளைகளை எத்தனை பேர்? ஆண்டவரே, இவைகளை நிர்மூலமாக்கும்படி, யெகோவை போல விரைந்தோடும்படி, கிராமங்களிலே பட்டணங்களிலே விரைந்தோடும்படி நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்கப்பா என்று சொல்ற பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக, இயேசு உங்களை பயன்படுத்துவாராக. இப்ப கரங்களை தட்டினால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணு. கர்த்தர் பிள்ளைகளை பயன்படுத்தும் ஆண்டவரே.
ஒரு வைராக்கியத்தின் ஆவியை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஒரு வைராக்கியத்தின் ஆவியை பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, நீ யாருடைய ஆலோசனை கேட்கிற? முதியோர்களின் ஆலோசனையா? ஊழியக்காரர்களின் ஆலோசனையா? இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற ஆலோசனை கேட்கிறாயா? யாருடைய ஆலோசனை கேட்கிற? உன்னை போல உன் கூட வளர்ந்த வாலிப பிள்ளைகளுடைய ஆலோசனை கேட்கிறியா? இன்றைக்கும் சிலர் வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற சுபாவம் சின்ன பிள்ளையை விட மோசமான சுபாவங்கள். யாருடைய ஆலோசனை கேட்கிற? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு போதும், இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற ஆலோசனை எனக்கு போதுமானது என்று உன் கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடு. கர்த்தர் உனக்கு நல்ல சமாதானமான எதிர்காலத்தை உனக்கு தருவார். உனக்குள்ள குழப்பம் இருக்காது, உனக்குள்ள உன் ஆவியிலே ஒரு குழப்பம் எரிச்சல் இருக்காது. ஒரு தேவ பிரசன்னம், தேவ சமாதானத்தை தேவன் உனக்கு கட்டளையிடுவார். இந்த சபையிலிருந்து தேவன் எனக்கு கொடுக்கிற நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை எங்களுக்கு போதும். தேவனே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவ ஆலோசனை எனக்கு போதும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனே, இன்னொரு காரியம், பார்வைக்கு தங்களை அலங்கரித்துக் கொண்டு இந்த உலகம் வெளிப்படுகிறது. நான் சொன்னேனே, வெளி தோற்றத்திற்கு தங்களை அலங்காரம் பண்ணிக்கொண்டு இருக்கிற அநேக போலியான அழகுகள், போலியான கவர்ச்சிகள், நம்மை ஏமாற்றுகிற கவர்ச்சிகள் மொபைலிலும் உருவங்களிலும் அலைகிறது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், எதுவானாலும் மகனே மகளே அதை விட்டு விலகி போ, அதை விட்டு விலகி ஓடு. கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவருக்காக ஒரே ஒரு அடி நீ எடுத்து வைத்தால் தேவன் 100 அடி உனக்காக எடுத்து வைப்பார். உன்னை 100% தேவன் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சோத்திரம். கரம் உயர்த்துங்க, கைத்தட்ட வேண்டாம், கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த உலக கவர்ச்சிகளுக்கு நான் சிக்குண்டு போக மாட்டேன் ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஏமாற்றங்களுக்கு நான் சிக்குண்டு போக மாட்டேன் ஆண்டவரே. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளுவேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ளுவேன், தேவ பக்தியை நான் காத்துக்கொள்வேன்ப்பா. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உன் வலதுகரம் உயர்த்து. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டுதானே இந்த மக்கள் கரம் உயர்த்தி நிற்கிறாங்க ஆண்டவரே. இந்த மக்களை உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்குற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வருவதாக. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இவர்களுக்கு யோசேப்பின் வாழ்வை இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. யோசேப்பின் எதிர்காலத்தை இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. யோசேப்பு கர்த்தாவே உமக்காக ஆண்டவரே அவன் தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். அவனுக்கு நீர் காண்பித்த அந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு தேவன் தந்தருளுவீராக. உம்முடைய நாமத்தினால் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். செலுத்தப்பட்ட காணிக்கை எல்லாவற்றை கர்த்தர் அங்கீகரியும். நூறத்தினாய் பிள்ளைகளுக்கு திரும்ப தாரும். அவருடைய வாழ்வில் ஒரு செழிப்பை கட்டளையிடும். எல்லா துதி கன மகிமை யாவும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவனோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.